வாங்க நல்லா கதை சொல்லலாமா? ஆ கதை வேணுமா யாருக்காவது? கதை வேணுன்றவங்க அலையிலேயே சொல்ல பார்க்கலாம். கொஞ்சம் தான் வருது சத்தம். கதை வேணுன்றவங்க அலையிலேயே சொல்லு. ஆ சரி, இவங்க இந்த இதில் முடிக்கிட்டு அதுக்கப்புறம் கதை சொல்லுவோம். வாங்க. அந்த லைன்னு போடும்போது என்ன பண்ணணும், அடுத்த வாரத்துல இருந்து வந்துடணும் முன்னால. சரியா? பாருங்க, நம்ம வர்ஷிப் டீம்னா அது பெருசாகிட்டே போகுது. ஒரு கை தட்டலாமா? ஆமா. யார் யாருக்கெல்லாம் பாடுற திறமை இருக்குதோ, யார் யாரெல்லாம் பாடணும்னு நினைக்கிறீங்களோ என்ன பண்ணலாம், வந்து நின்று பாடலாம். ஆனா சும்மா வந்து நின்று என்ன பண்ண முடியாது, பாட முடியாது. என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்க வந்து என்ன பண்ணணும், ரிஹர்சல் பண்ணணும். சரியா? ஒரு சனிக்கிழமை என்ன நடக்குது, பாட்டு ப்ராக்டிஸ் நடக்குது. சரி, இன்னைக்கு கதை ஆரம்பிக்கிறேன் நான். சரியா? ஒரு பையன் ஒருத்தர் இருந்தானா. சரியா? ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனுக்கு 10 வயசு, பொண்ணுக்கு 8 வயசு. சரியா? அவங்க 2 பேரும் அவங்க தாத்தா வீட்டுக்கு போனாங்களாம். தாத்தா வீட்டுக்கு போய் தாத்தாவை பார்க்கும்போது அந்த பையன் கேட்டானா தாத்தாவை, தாத்தா நான் ஒரு நாள் பெரிய பணக்காரன் ஆகணும், ஒரு பெரிய பவர்ஃபுல் மேன் ஆகணும், எல்லாரும் என்ன பார்க்குறவங்களாம் வந்து என்ன பண்ணணும், இவரா இவரா இவரான்னு சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணணும், பெரிய பணக்காரன், நான் பெரிய ஃபேமஸா நான் ஆளாக ஆகணும் அப்படி சொல்லி கேட்டானோ. அவங்க தாத்தா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவரை கூட்டு போய் இந்த நர்சரிலாம் வச்சுருக்காங்க தெரியுமா, இப்போ இது செடிலாம் விற்கிற இடம், அதில் போய் 2 செடி வாங்கினாராம். 2 செடி வாங்கி அந்த பையனையும் வச்சுக்கிட்டு அந்த செடி ஒன்று என்ன பண்ணாராம், வீட்டுள்ள ஒரு தொட்டியில் வச்சாராம். இன்னொரு செடி என்ன பண்ணாராம், தோட்டத்தில் மண்ணில் வச்சாராம். சரியா? பையன் கேட்டான், 10 வயசு பையன் விளையாட்டாக கேட்டான். கேட்டுட்டு போயிட்டான். அடிக்கடி தாத்தா வீட்டுக்கு வருவான் போவான், இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான் அந்த செடியெல்லாம். ஆனால் ஒரு 18 வயசாக இருந்தோம் அவன் திரும்பி அந்த தாத்தாவை பார்க்க வரும்போது அவனுக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு, நம்ம தாத்தாட்ட கேட்டோம், 10 வயசாக இருக்கும்போது கேட்டோம், நான் பெரிய பணக்காரன் ஆகணும், நான் பெரிய ஃபேமஸ் ஆகணும், நான் பெரிய உலகத்திலே வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மனுஷனாக ஆகணும்னு சொன்னேன் நான், அதுக்கு நீ ஒன்றுமே சொல்லலையே அப்படின்ட்டு போய் அந்த தாத்தா கிட்ட கேட்டானோ. என்ன இன்னைக்காவது எதாவது சொல்லுவியா அப்படின்ட்டு. அப்போ அந்த தாத்தா என்ன பண்ணாரா, முதல்ல அவனை கூப்பிட்டு போய் அந்த வீட்டுக்குள்ள இருந்த செடியை காட்டினாராம். வீட்டில் இருக்க செடி எவ்வளோ இதாக வளரும். வீட்டில் ஒரு புளிய மரமே வைக்கிறதுன்னு வச்சுக்க, நல்லா பெருசாக வளருமா? வளராது. ஏன்? வெயில் இல்லை. சூப்பராக சொல்கிறாங்க பாரு. ஒரு புளிய மரம் தானே வச்சுக்க, வீட்டில் தொட்டியில் வச்சாரு, அது என்ன பண்ணுது, சின்னதாக வந்து வந்து பூ பூக்குது, ஆனால் என்ன பண்ணுது, கொட்டி போகுது, அப்படியே இருக்குது. அதே அந்த புளிய மரம், இன்னொரு புளிய மரம் வெளியில் வச்சார் இல்லையா, அதை கொண்டு போய் காட்டினாரு. இப்போ 8 வருஷம் ஆயிடுச்சு அந்த பையன் வந்து பார்த்து. 8 வருஷத்துல என்ன பண்ணிடுச்சு, பெருசாக இருக்குது, பெருசாக இருக்குது, காய் இருக்குது, பூ இருக்குது, பெருசாக இருக்குது அந்த மரம். பார்க்குறது பார்த்து அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. என்ன தாத்தா, வீட்டுள்ள வச்சது அப்படியே இருக்குது, 4 அடியில் நிற்குது, இது பார்த்தா 20-30 அடி வளர்ந்து போச்சு, பயங்கரமா இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு. அப்ப அந்த தாத்தா சொன்னாரா, நீ பணக்காரன் ஆகணும், நீ ஃபேமஸ் ஆகணும், நீ பெரிய மனுஷன் ஆகணும், உலகத்துல எல்லாருமே உன்னை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட இல்லையா, அப்ப நீ இந்த வெளியில இருக்க புளிய மரம் போல இருக்கணும். வெளியில இருக்க புளிய மரம் என்ன பண்ணுது, வெயில மழை காத்து எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது, தாங்கிக்குது. அப்ப அதெல்லாம் தாங்கிட்டு அது என்ன பண்ணுது, அந்த வெயில் அடிக்கும் போது வேறு வேணும், என்னத்துக்கு வேணும், தரையில் இருக்க ஈரத்தை எடுக்கிறதுக்கு. மழை பெய்யும் போது அந்த வேர் என்ன பண்ணும், ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கணும் தரையில, இல்லைன்னா என்ன பண்ணும், காத்தடிக்கும் போது மழை பெய்யும் போது விழுந்துரும். அப்ப அந்த வெளியில இருக்கிற மரம் அந்த மழைக்கு வெயிலுக்கு காத்துக்கு எல்லாத்துக்குமே அது என்ன பண்ணுச்சு, எதிர்த்து நிற்கிற மாதிரி அது தன்னுடைய ஃபவுண்டேஷன் வச்சிருச்சு, வேரெல்லாம் வச்சிருச்சு. அதனால அது எல்லாமே ஊற்றுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, எரு போடுவாங்க. ஆனா வெளியில இருக்கிறது என்ன படிச்சு போய் தேடணும், இது சத்து தேடணும். அப்படி பண்ணதுனால அது என்ன படிச்சு பெருசா ஆச்சு.
அது போல அதை தான் காட்டினார் அந்த தாத்தா. காட்டி இப்போ என்ன நினைக்கிறேன் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அப்போ சின்ன பிள்ளைங்களாம் அங்கே இருக்கீங்க இல்லையா? 8 வயசு பிள்ளைங்க, 10 வயசு பிள்ளைங்க, காலேஜ் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களாம் அங்கே இருக்கீங்க. அப்போ நீங்களாம் எப்படி இருந்தால் முன்னேற முடியும்? ஆ உலகத்தினுடைய காரியங்களை எதிர்த்து நிற்கும் போது தான். உலகத்தில் போகணும், போட்டி போடணும், எதிர்த்து நிற்கணும். மற்றவர்களுக்கு இருக்க அறிவை விட நம்மளுடைய அறிவை என்ன பண்ணணும்? வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்தாதான் என்ன பண்ணும்? நீ உலகத்துல என்ன பண்ண முடியும்? ஒரு ஒரு பெரிய ஃபேமஸான ஆள் ஆகலாம். இல்லைன்னாக்கா வீட்டில் உட்காந்துட்டு சீரியல் டிவியும் சன் டிவியும் இன்னும் மற்றதையும் பார்த்துட்டு இருந்தா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. இதுதான் பெருசாகும். இதுக்கு என்ன பண்ணும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுவும் இப்படி வளர்றது குறைஞ்சிடும், இப்படி வளர்ந்துக்கிட்டு போகும். சரியா? அதனால இன்னிலேருந்து என்ன பண்ண போறீங்க எல்லாரும்? ஸ்மார்ட்டா இருக்க போறீங்க. நிறைய என்ன பண்ண போறீங்க? சேலஞ்சஸ் எடுத்துக்கணும், போட்டி எடுத்துக்கணும். என்ன ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு பொறாம மட்டும் போடக்கூடாது. போட்டி போட்டு என்ன பண்ணணும்? மேலே போகணும். ஒருத்தர் கீழே இறக்கிட்டு போகக்கூடாது, போட்டி போட்டு போகணும். சரியா? புரிஞ்ச கதை? புரிஞ்ச கதை? புரிஞ்ச கதை? புரிஞ்சவங்களும் ஒரு அலையில சொல்லுவாங்க. கதை நல்லா இல்லை. சரி விடு. சரி.